பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபார்ம் 1 அப்படிங்கிறது மனதின் இரட்டை தன்மைகளை நாம் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ள உதவக்கூடிய ஒரு பயிற்சி முறை. ஃபார்ம் 2 அப்படிங்கிறது கவனத்தை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு பயிற்சி முறை. விபாசனாவினுடைய அடிப்படைகள் இந்த 2 ஃபார்மும் தான். ஏன்னா, இத கொண்டு தான் நாம அடுத்தடுத்த நிலைகளுக்கு நகர முடியும். ஏன் அப்படின்னா, விபாசனாவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மனதின் இரட்டை தன்மைகளுக்கு இடையே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவது தானே. ஒரு சமநிலை தன்மை அப்படின்னா என்னன்னு சொல்றோம்? மனதின் 2 தன்மைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இணக்கம் தானே சமநிலை தன்மை. யோகம் அப்படின்னாலே என்ன சொல்றோம்? இணக்கம். இணக்கம்னாலே அங்க 2 வந்துருதா இல்லையா? யாரோட இணக்கம்? இந்த இரட்டை தன்மைகள் அனுபவபூர்வமாக உணரப்படுதல் என்பது யோகத்தின் அடிப்படையாக இருக்கிறது. ஞான மார்க்கங்களின் அடிப்படையாக இருக்கிறது. விபாசனா ஒரு ஞான மார்க்கம். எனவே விபாசனாவினுடைய அடிப்படை என்பது நம்முடைய மனதின் அந்த இரட்டை தன்மைகளை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அடிப்படையா இருக்க முடியும். முடிவிலி தத்துவத்தை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம். பொதுவா தத்துவம் அப்படின்னா என்னன்னா, அதை 2ஆ பிரிங்க. தத் அப்படின்னா அதுன்னு அர்த்தம். துவம் அப்படின்னா தன்மைன்னு அர்த்தம். இப்ப தத்துவம்னா என்னது? அதன் தன்மை. எதை நீங்கள் பார்க்கிறீர்களோ, எதை நீங்கள் கவனிக்கிறீர்களோ, அதனுடைய தன்மையை அறிந்து கொண்டு, அந்த தன்மையை நீங்கள் உலகிற்கு வெளிக்காட்டும் போது, அதில் எந்த முரண்பாடுகளும் யாரும் தெரிவிக்கவில்லை என்றால், அது தத்துவமாக மாறுகிறது. தத்துவம் என்பதில் முரண்பாடு இருக்காது. முரண்பாடு இருந்தால் அது தத்துவமாக இருக்க முடியாது. அது ஒருவருடைய கருத்து. ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவ்வளவுதான். ஆனா தத்துவம் என்பது பெர்ஸ்பெக்டிவ்லாம் கிடையாது. அதுதான் அதனுடைய இயல்பு. ஸோ தத்துவம்னா என்னங்கிறத புரிதல் நமக்கு வேணும். இந்த முடிவிலி தத்துவம் என்பது என்னன்னா, மனிதனுடைய படைப்பம்சங்களை விளக்கக்கூடிய ஒரு தத்துவம். மனிதன் இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கின்றான். இதுதான் அவனுடைய படைப்பம்சங்கள். அந்த படைப்பம்சங்களுக்கிடையே இவ்வாறான தொடர்பு தான் இருக்கிறது என்பதை எந்த முரண்பாடுகளும் இல்லாமல் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து, ஒரு தொகுப்பு முடிவிலி தத்துவம். யாருமே அதற்கு முரண்பட முடியாது. ஆழமா நீங்க சிந்திச்சீங்கன்னா, அது எவ்வளவு பெரிய சத்தியம் என்பது புரியும். இன்னும் அது சார்ந்த ஆழங்களுக்கு, ஞானங்களின் ஆழங்களுக்கு அது உங்களை அழைத்துச் செல்லும். இப்போ முடிவிலி தத்துவத்தின் அடிப்படையில மனிதர்களாகிய நாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றோம்? நமக்குள் உயிர் என்ற ஒன்று இருக்கிறது. நமக்கு மனம் என்ற ஒன்று இருக்கிறது. நமக்கு உடல் என்ற ஒன்று இருக்கிறது. இந்த 3ம் சேர்ந்த கூட்டுக்கலவைதான் நம்முடைய படைப்பம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நம்முடைய உயிர் என்பது நமக்குள் இருக்கக்கூடிய ஆதாரமான இயக்க ஆற்றல். எல்லா விதமான இயக்கங்களுக்கும் ஆற்றல் உயிரிடமிருந்து தான் கிடைக்கிறது, வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உயிராற்றல் எங்கே பாய்கிறதோ அங்கே ஒரு இயக்கம் நடக்கும், அங்கே ஒரு அசைவு நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உயிராற்றல் எங்கெல்லாம் பாயுது? மனசுல பாயுது, உடம்புல பாயுது. உடம்பும் இயங்குது, மனசும் இயங்குது. உடம்பும் அசையுது, மனசும் அசையுது. உடம்போட அசைவை நாம பார்க்கிறோம். உறுப்புகளோட இயக்கங்களை நாம பார்க்கிறோம். ஹார்ட் சுருங்கி விரியுது, சுருங்கி விரியுது. ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது. குடல்கள் இயங்கிக்கிட்டே இருக்குது. சிறுநீரகம் ரத்தத்தை சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்குது. உடம்புல ஏகப்பட்ட இயக்கங்கள் நடக்குது. எல்லாமே அந்த உயிராற்றலை கொண்டுதான் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய அனுபவமாக இருக்கிறது. அடுத்து மனசும் அசையுது, மனசும் இயங்குது. ஏன்னா உயிராற்றல் பாயுதா இல்லையா? இந்த மனசுடைய அசைவை நாம எப்படி சொல்லணும் அப்படின்னா, கவனம்னு சொல்லணும். கவனம் தான் மனசோட அசைவு. கவனம் தான் மனசுடைய உயிரோட்டம். கவனம் அப்படிங்கிறது மனம் சார்ந்தது. மனதின் அடிப்படை உயிர் அசைவே கவனம் தான். நாம் மனதை கொண்டு கவனித்துக் கொண்டே இருக்கின்றோம். மனதை இயக்கிக் கொண்டே இருக்கின்றோம். மனதை அசைத்து கொண்டே இருக்கின்றோம். உயிரோடு இருக்கக்கூடிய உடல் அசைந்து கொண்டே இருக்கிறது. உயிரோடு இருக்கக்கூடிய மனமும் அசைந்து கொண்டேதான் இருக்கும். கவனம் செலுத்தி கொண்டேதான் இருக்கும். பகல்ல கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்துது. நைட்ல சொற்பமா கவனம் செலுத்துது. நல்லா தூங்குனீங்களா? நல்லா தூங்குனுங்க. தூங்குனதே தெரியலங்க. இது யார் சொல்றது? கனவு வந்துச்சு, அதை யார் கவனிச்சது? மனசுதான் எல்லாம் கவனிக்குது. மனசு சொற்பமான நேரத்துல, சொற்பமான தன்மையில தன்னுடைய இயக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது. உயிர் பாயக்கூடிய எந்த ஒன்றும் இயங்காமல் இருக்காது என்பதை நான் புரிந்து கொள்வேன். அப்போ உங்ககிட்ட யாராவது கேள்வி கேட்கிறாங்க, கவனம் அப்படின்னா என்னங்க அப்படின்னா, கவனம் அப்படிங்கிறது மனதின் அசைவு, மனதின் இயக்கம். கவனம் என்பது மனம் உயிரோடு இருப்பதற்கான அடையாளம். எந்த அளவுக்கு மனம் கவனத்தை தீவிரப்படுத்துகிறதோ அந்த அளவுக்கு மனம் உயிரை செலவழித்து அந்த செயலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு உயிர் செலவழிக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு
ஓய்வு தேவைப்படும். இன்னைக்கு நிறைய பேருக்கு உடல் ஓய்வா தான் இருக்குது, மனசுதான் ஓவரா இயங்குது. உடலுக்கான ஓய்வையும் அவங்க கொடுக்கறது இல்ல, மனசுக்கான ஓய்வையும் அவங்க கொடுக்கறது இல்ல. உடலுக்கான ஓய்வு கொடுக்காட்டி கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, எப்படியாவது உடல் அந்த ஓய்வை எடுத்து விடும். நீங்க ரொம்ப நாள்லாம் தூங்காம உங்களை அறியாம நீங்க தூங்கிடுவீங்க. ஆனா மனசு இருக்கு இல்லையா, இந்த மனசு கொஞ்சம் ஓய்வை அடைய வேண்டும். தூக்கத்தின் மூலம் மனதும் ஓய்வை அடைகிறது. இப்ப அதையே நம்ம சரியா பண்ணாம இருக்கிறது ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. இருந்தாலும் மனதிற்கு என்று ஒரு ஓய்வு தேவை. மனதிற்கான ஓய்வு அப்படின்னா என்னன்னா, மனம் நன்மைகளின் பின்னால் நன்மைகளை நோக்கி அது பாய வேண்டும். நல்ல விஷயங்கள் அது கவனம் செலுத்தும். நல்ல விஷயங்களை கவனம் செலுத்தும் போது மனசுக்கு அது ஒரு நிறைவு. மனிதன் மனதை கொண்டுதான் வாழ்கின்றான். மனம்தானே உடலை இயக்குகிறது. மனம்தான் நமக்கு பிரதானம். மனம்தான் நம்முடைய வாழ்க்கையின் பிரதானம். இப்போ மனதின் இயக்கமாக இருக்கக்கூடிய கவனம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் பிரதானம். நாம எதுல கவனம் செலுத்துறோம், நம்ம மனதின் மூலமா உயிராற்றலை எதன் அடிப்படையில் செலவு செய்கிறோம் என்பது குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். மனசு கவனிக்குது, அது எதை கவனிக்குதோ அதை பொறுத்து அந்த கவனத்துக்கான உயிராற்றலுடைய அளவு என்பது அமையும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் மனதை கொண்டு வாழ்கின்றான் என்றால் அவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்பது பொருள். அவனுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான அம்சம் எது? கவனம். அதனால கவனத்தை பத்தி நாம கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும், சிந்தனை கொடுத்துக்கணும். கவனத்தை நீங்க தீவிரப்படுத்தும் போது சிந்தனையாக மாறுது. கவனம் சிந்தனையை நோக்கி செல்ல வேண்டும். வெறுமனே கவனம் வச்சுக்கிட்டே இருந்து என்ன பிரயோஜனம்? கவனம் சிந்தனையை நோக்கி செல்ல வேண்டும். சிந்தனை என்பது தனித்துவமானது என்பதை ஏற்கனவே நாம் படித்திருக்கின்றோம். அப்போ மனசு தன்னுடைய உயிரோட்டத்தை கொண்டு, அதாவது தன்னுடைய கவனத்தை கொண்டு தீவிரமாக இயங்கும் போது அது சிந்தனையை நோக்கி நகர்கிறது. கவனமே சிந்தனையா மாறுது. சிந்தனை என்பது ஒரு மேன்மைப்பட்ட கவனம், ஒரு கண்ணியமான கவனம். ஏன்னா அந்த கவனம் கூட்டத்தோட போகாம தனித்துவமா போகுது. தனித்துவமா போகும்போதெல்லாம் அந்த கவனத்தினுடைய பாதை என்பது மேன்மை மிக்க பாதையாக இருக்கும். அது கவனம் அப்படின்ற தன்மையில இருந்து மாறி அது சிந்தனைன்ற பெயரை கொண்டு அழைக்கப்படுது. எங்க சிந்தனை போகுதோ அங்க ஒரு ஒளி பாய்ச்சப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மனிதன் கவனிக்கின்றான், அந்த கவனம் சிந்தனையாக மேன்மை பெற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மனிதன் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கவனத்தை கொண்டு கவனிக்கின்றான். வெளி உலகத்தை கவனிக்கின்றான், அவனை கவனிக்கின்றான், அவனுக்கு உள்ள கவனிக்கிறான், எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். கவனம் எங்கே பாய்கிறதோ அங்கே உயிரும் பாயும். உயிர் என்பது ஒளி. அது ஒரு பிரகாசமான தூய ஒளி, பரிசுத்தமான ஒளி. அந்த ஒளி எங்கு பாய்கிறதோ அங்கே இருள் நீங்கும், அஞ்ஞானம் நீங்கும், அங்கே இருக்கக்கூடிய சத்தியம் மிளிரும். உங்களுடைய எந்த கவனம் சத்தியத்தை மிளிரச் செய்கிறதோ அது சிந்தனை. உங்களுடைய எந்த கவனம் உங்களுடைய அஞ்ஞானத்தை நீக்குகிறதோ அது சிந்தனை. அது கவனம் அல்ல, சிந்தனை. சிந்தனை என்பது கவனத்தின் மேன்மை மிக்க வடிவம், வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ளும். இப்போ மனிதன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய மனதின் இயக்கத்தை தீவிரப்படுத்தினான். அதாவது தன்னுடைய கவனத்தை தீவிரப்படுத்தினான். அந்த கவனத்தை சிந்தனையாக உயர்த்தினான், மேன்மை அடைய செய்தான். அதன் விளைவாக அவனுக்கு என்ன கிடைத்தது? அஞ்ஞானம் நீங்கி ஞானம் கிடைத்தது, சத்தியம் கிடைத்தது, சத்தியத்தினுடைய தரிசனம் அவனுக்கு கிடைத்தது. அந்த தரிசனத்தின் விளைவால் தான் அவன் நிறைய தத்துவங்களை உணர்ந்து கொண்டான், மனிதர்களுக்கு அறிவித்தான். அந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் நாம எல்லாமே படிக்கிறோம். அதுதான் முடிவெளி தத்துவம். முடிவெளி தத்துவத்தில் என்ன நடக்குது? முடிவெளி தத்துவம் எப்படி தொகுக்கப்பட்டது? கவனத்தின் விளைவாகத்தான். நமக்குள்ள உடம்பு இருக்குது, உடம்பு மட்டுமா நாம? உயிர் போயிட்டா உடம்பும் போயிடுது. அப்போ நமக்குள்ள உடம்பு அல்லாத இன்னொரு தன்மையும் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம ஈஸியா கவனிக்கலாமா இல்லையா? இது குறித்து சிந்தித்தோம் என்றால் அது சார்ந்த ஞானங்கள் நமக்கு கிடைக்கும் தானே. அப்போ அந்த அடிப்படையில தான் மனிதன் மனிதனாகிய நான் உயிர் மனம் உடலை கொண்டு படைக்கப்பட்டிருக்கின்றேன், என்னுடைய உயிர் மனதை கடந்து உடலை அடைகிறது, இதெல்லாம் அவன் கவனிச்சான். அதுதான் நம்ம முடிவெளி தத்துவமாக படிக்கின்றோம். இன்னும் இன்னும் ஆழமாக கவனிக்கின்றான். ரொம்ப சிம்பிளா நீங்க கவனம் செலுத்துங்க. ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இறந்து விட்டார். அவருடைய உடலை தூக்கி கொண்டு போய் நாம் புதைக்கின்றோம் அல்லது எரிக்கின்றோம். இப்போ அவருக்குள்ள இருந்த ஏதோ ஒண்ணு வெளியே போயிடுச்சு. அவருக்குள்ள இருந்த ஏதோ ஒண்ணு இப்ப இல்ல. அதனால உடல் இயங்க முடியாம கிடக்குது. உடல் தன்னை புதுப்பித்துக் கொள்ள முடியாமல் கிடக்கிறது. உடல் அழுகி கொண்டிருக்கிறது. அப்ப என்ன இருந்துச்சு, இப்ப என்ன இல்ல? அப்ப இருந்ததைத்தான் மனிதன் உயிர் என்று கவனித்து சிந்தித்து அந்த உயிரின் தன்மைகளை அறிந்து கொண்டான். உயிர் பிரிந்த பின் அசைவற்று கிடக்கக்கூடிய அந்த உடலை கவனித்து சிந்தித்து
இதனை புரிந்து கொண்டான். அப்போ உயிர் எங்க இருக்குது, எங்க இருந்துச்சுன்னா மறைவா இருந்துச்சு. அப்போதான் அவனுக்கு மறைவானது அப்படின்றத பத்தின ஞானமே கிடைச்சிச்சு. கவனம் செலுத்தும் போது ஞானம் கிடைக்குதா? ஞானம் கிடைச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? சிந்திச்சுட்டான்னு அர்த்தம். அப்போ உயிர் மறைவானது, உடல் தோற்றமானது. அப்ப நமக்குள்ள மறைவானது இருக்குது, தோற்றமானது இருக்குது. மறைவானது தான் தோற்றமானதையே இயக்குது. தோற்றமானதை விட மறைவானது தான் மதிப்பு மிக்கது. தோற்றமானதை பத்தி 1000 விஷயங்கள் படிக்கலாம். ஆனா மறைவானதை பத்தி படிக்க வேண்டியது முக்கியம். அது சார்ந்த சிந்தனை முக்கியம். அப்படின்னு மனிதன் தன்னுடைய கவனத்தை மறைவானதை நோக்கி செலுத்தி, மறைவான சிந்தனைகளின் பயணத்தை ஆரம்பித்துக் கொண்டான். அப்போ அந்த அடிப்படையில அவனுக்கு அறிவிக்கப்பட்ட ஞானம்தான் இரட்டை தன்மைகள், இருப்பின் இரட்டை தன்மைகள். 2 இருக்குது. அதுலயும் முடிவெளி தத்துவத்தை பத்தி சிந்திக்கும் போது சிந்திக்கிறான். உயிரும் இருக்குது, உடலும் இருக்குது. இருந்தாலும் ஏதோ ஒண்ணு குறையுதே. அவன் நல்லா வாழலையே, நோயோட வாழ்றானே. அவனை பார்த்தாலே நமக்கு பிடிக்க மாட்டேங்குதே. குணம் சரியில்லையே, பொறாமைப்படுறானே, கோவப்படுறானே, பயப்படுறானே, கவலையோடு இருக்கானே, மனசுல பழி உணர்ச்சியும் வெறுப்பையும் கொண்டிருக்கின்றானே. அப்போ உயிர் இருந்தா மட்டும் பத்தாது. மனசுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த மனசுதான் நல்ல குணங்களையும் கெட்ட குணங்களையும் தாங்கிக்கிட்டு இருக்கு. அது நல்லா இருக்கணும். அது நல்ல குணங்களோட இருக்கணும். அப்ப மனசுன்னு ஒண்ணு இருக்குன்றது அங்கதான் கண்டுபிடிச்சான். மனதை கொண்டு மனதையே மனிதன் கவனித்து அறிந்து கொண்டான். சோ இதெல்லாம் மனிதனுடைய ஞான மார்க்கத்தினுடைய அடிப்படைகள். நமக்கான ஞானங்களும் நமக்கான தனித்துவ ஞானங்களும் இருக்கின்றது. அதான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்களே. நம்ம எதுக்கு இங்க கவனம் செலுத்தணும், சிந்திக்கணும்னு நினைக்க வேண்டாம். புத்தம் புதிய ஞானங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. உங்களுக்கான ஞானங்கள். அதாவது உடல் ஒரு அனுபவத்தை அடையும் போது நீங்கள் பரவசம் அடைகிறீர்கள். ஒரு மழை பெய்யும் போது உடம்பு குளிர்ச்சியா இருக்குது. ஒரு நல்ல உணவை சாப்பிடும்போது உடம்பு நல்ல சந்தோஷமா திருப்தியா இருக்குது. அந்த மாதிரி சில விஷயங்கள்ல கவனம் செலுத்தி அதை சிந்தனையா உயர்த்தி நீங்க பயணிக்கும் போது மனசுக்கும் ஒரு பரவசம் ஏற்படும். அந்த பரவசத்தை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த உடல் சார்ந்த சிற்றின்பங்களில் நாம் ஈடுபட மாட்டோம். நமக்கு ஒரு பரவசம் தேவை அல்டிமேட்லி. ஆனா அது உடல் சார்ந்ததாக அல்லாமல் மனம் சார்ந்ததாக இருந்தால் நன்மை. அதுவும் உணர்வு சார்ந்து, உணர்ச்சி சார்ந்த பரவசங்களும் இருக்கின்றன. உணர்வு சார்ந்து மனிதன் இரட்டை தன்மைகள் என்ற நிலையில சிந்திக்கும் போது உணர்ச்சி உணர்வெல்லாம் கவனிச்சுட்டான், கண்டுபிடிச்சிட்டான். 2 இருக்குது, எல்லாத்துலயுமே 2 இருக்குது. அதை பத்தி நம்ம படிக்கிறோம் இல்லையா? மனிதன் இங்க என்ன கவனிக்கிறான் அப்படின்னா இரட்டை தன்மைகளை கவனிக்கிறான். ஒண்ணு மறைவானது, இன்னொன்னு தோற்றமானது. இந்த அடிப்படையில அவனுடைய கவனம் வெளிப்பட்டது. அது சிந்தனையாக உயர்ந்தது. அது அப்படியே செலுத்தினான். பார்த்தா எல்லா இடத்துலயும் 2 இருக்குது. பெண்மை, ஆண்மை, நெகட்டிவ், பாசிட்டிவ், நைட்டு, பகலு. நைட்டு நிலா வருது, பகல்ல சூரியன் வருது. சூரியன் ஒரு மாதிரி இருக்குது, நிலா ஒரு மாதிரி இருக்குது. குளிர்ச்சி, சூடு, ஒரு ஈரப்பதமான ஒரு இடம், வறட்சியான ஒரு இடம். வசந்த காலம் வருது, இலையுதிர் காலம் வருது. பிளெக்சிபிளான விஷயங்கள் இருக்குது, ஹார்டான விஷயங்கள் இருக்குது. அசையாத விஷயங்கள் இருக்குது, அசைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அமைதியும் இருக்குது, சத்தமும் இருக்குது. ஓய்வும் இருக்குது, இயக்கமும் இருக்குது. பின்னால போகுது ஒண்ணு, முன்னால போகுது ஒண்ணு. இடதுன்னு ஒண்ணு இருக்குது, வலதுன்னு ஒண்ணு இருக்குது. உள்ள இருக்குது, வெளியே இருக்குது. மனம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது, உடல் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. அக்குபஞ்சர்ல படிக்கிறோமா இல்லையா? உற்பத்தி, விநியோகம், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் படிக்கிறோமா? இறக்கம், ஏற்றம், கீழே மேல, மெதுவா, வேகமா, இந்த மாதிரி நிறைய எல்லாத்துலயுமே 2 இருக்கிறத மனிதன் கவனிக்கின்றான். இந்த 2மே தேவைன்றதையும் அவன் உணர்றான். 2மே தேவை, 2மே அவசியம். ஏற்றம் மட்டுமே இருக்கக்கூடாது, இறக்கமும் இருக்கணும். இறக்கம் ஏற்றத்தை மதிப்பு கூட்டுது. ஏற்றம் இரக்கம் சார்ந்த சிந்தனையை தூண்டுகிறது. அப்போ ஏற்றமும் இரக்கமும் இந்த இரட்டை தன்மைகள் என்பது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தருகிறது என்பதை மனிதன் சிந்தனையின் அடிப்படையில் புரிந்து கொள்கின்றான். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? கவனம் எவ்வளவு முக்கியமான விஷயம், கவனம் சிந்தனையா மாற வேண்டியது எவ்வளவு முக்கியமான விஷயம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். கவனத்தை கொண்டுதான், கவனம் சிந்தனையாக மேன்மை பெறுவதை கொண்டுதான் தத்துவம் பிறக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில முடிவெளி தத்துவத்தை ஆழமா சிந்திக்க 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 அவன் கருவுரு தத்துவத்தை உணர்ந்து கொண்டான். கருவுரு தத்துவம் என்ற ஞானம் அவனுக்கு வெளிப்பட்டது. உயிரெனும் ஒளி பாயுமிடம் அஞ்ஞானம் நீக்கப்படும், சத்தியம் மிளிரும். அப்ப கருவுரு தத்துவம் என்ற ஒரு ஆழமான ஞானத்தை அவன் கிடைக்கப்பட்டு. கருவுரு தத்துவம் என்ன சொல்லுகிறது? ஒன்றுக்கொன்று சமமான 2 வெவ்வேறு தன்மைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இணக்கமே ஒரு முழுமையை ஏற்படுத்தும். இதான கருவுரு தத்துவம். ஒன்றுக்கொன்று சமமான, ஒன்றுக்கொன்றுனாலே 2 இருக்குன்னு வந்துருச்சா இல்லையா? ஒன்றுக்கொன்று சமமான 2 வெவ்வேறு தன்மைகளுக்கு இடையே, அது 2 இருக்குது. 2மே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ்ல இருக்குது. 2மே டிஃபரெண்ட் நேச்சர்ல இருக்குது. அந்த 2த்துக்கு இடையில இணக்கம் இருக்க வேண்டும்.
ஒரு ஒத்திசைவு இருக்க வேண்டும். அப்படி இருந்தா அங்க ஒரு முழுமை ஏற்படும். முழுமை அப்படிங்கிறது வந்து நிறைவு, சுகம், நலம், ஆரோக்கியம், இதுதான் முழுமை. மனிதனுக்கு முழுமை தேவையாக இருக்கிறது. மனிதனுடைய விருப்பம் முழுமைதான். குறையான ஒன்றை நீங்கள் விரும்புவீர்களா? நம்முடைய இயல்பே முழுமையை விரும்புவதுதான். நம்முடைய இயல்பே நிறைவை விரும்புவதுதான். நம்முடைய இயல்பே ஆரோக்கியத்தை விரும்புவதுதான். சுகமாக இருக்க வேண்டும் என்றுதான் அனைவரும் சொல்லுவோம். ஒரு இடத்துல முழுமை வளர வேண்டும், முழுமை நிலை பெற வேண்டும் என்றால், அங்கே முழுமைக்கான நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை மனிதன் புரிந்து கொண்டான். மனிதன் என்ன பண்ணிட்டான்? கவனத்தை கொண்டு, சிந்தனையை கொண்டு இரட்டை தன்மைகளை கவனித்து விட்டான். அந்த இரட்டை தன்மைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இணக்கத்தை கொண்டுதான் நமக்கு சுகம் கிடைக்கும் என்பதை அவன் புரிந்து கொண்டு விட்டான். சுகம்தான் தனக்கு தேவை என்பதை அவன் உணர்ந்தவனாக இருக்கின்றான். அப்போ அந்த சுகம் அவனுக்கு கிடைக்கணும்னா அந்த இரட்டை தன்மைகளுக்கு இடையே இணக்கம் இருக்கணும். அப்போ மனசை பத்தி சிந்திக்கும் போது மனசும் ஒரு முழுமை, மனசுலயும் இரட்டை தன்மைகள் இருக்குதுன்னு அவன் உணர்றான். அது குறித்த சிந்தனை செலுத்தப்படுகிறது, சிந்தனை தொடங்குகிறது. அப்பதான் மனிதன் வந்து மனதினுடைய இந்த இரட்டை தன்மைகளை உணர்ந்து கொள்கின்றான். நமக்குள்ள மனம் ஒன்று, மனம் இரண்டு என்ற இரட்டை தன்மைகள் இருக்கிறது. அதாவது மனம் ஒண்ணு என்ன பண்ணுது? வழிகாட்டுது. மனம் ரெண்டு என்ன பண்ணுது? செயல்படுது. இப்ப இந்த இடத்துல ரெண்டு தன்மை இருக்குதா? நல்லா கவனிக்கணும். ரெண்டு தன்மை இருக்குதா? அந்த ரெண்டு தன்மையும் சமமான முக்கியத்துவத்துல இருக்குதா? மனம் ஒண்ணு வழிகாட்டுது, மனம் ரெண்டு செயல்படுது. செயல்படக்கூடிய நிலையில அது பலமா இருக்குது. மனம் ஒண்ணு வழிகாட்டக்கூடிய அதனுடைய குணத்துல பலமா இருக்குது. மனம் ரெண்டுக்கு வழி தெரியாது. வழிகாட்டக்கூடிய ஒருத்தரும் அந்த வழிகாட்டல் படி செயல்படக்கூடிய ஒருத்தரும் சேரணும். இது இணக்கம். செயல்படக்கூடியவரு வழிகாட்டக்கூடியவர் முக்கியன்றதை உணரணும். வழிகாட்டக்கூடியவர் செயல்படக்கூடியவர் முக்கியன்றதை உணரணும். அப்பதான் அங்க முழுமை ஏற்பட முடியும். இப்ப இந்த இடத்துல முழுமை இல்ல. மனசு முழுமையில இல்ல. மனசு ஆரோக்கியத்துல இல்ல. மனசுல அமைதி இல்ல. மனசுல சுகவீனங்கள் இருக்கிறது, குழப்பங்கள் இருக்கிறது, பயம் இருக்கிறது, கவலை இருக்கிறது. இது மனதினுடைய ஆரோக்கியமற்ற தன்மை தானே, இணக்கமற்ற தன்மை தானே. மனசுல சுகம் இல்லதானே. அப்ப சுகம் இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் முழுமைக்கான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை என்பது அர்த்தம். சுகம் இருக்குன்னா மனதிற்கான அந்த முழுமைக்கான நிபந்தனைகளை நீங்கள் பூர்த்தி செய்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். இப்ப இன்ஷார்ட் என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம மனசுல சுகம் இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளா நாம மனம் ஒன்று என்ற அந்த வழிகாட்டியினுடைய வழிகாட்டல்களை மனம் இரண்டு என்ற அந்த செயல்படக்கூடிய மனம் ஏற்று நடக்கவில்லை என்பது அர்த்தம். இந்த இணக்கமற்ற தன்மையை நாம வந்து விரும்பல. இணக்கமா இருக்கணும், சுகமா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா அதுக்கு சில செயல்கள் நிறைவேற்றப்பட வேண்டிய தேவை இருக்கு. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறையின் அடிப்படையில தான் அந்த செயல் உருவானது, அமைந்தது. அந்த வழிமுறை இப்போது கடைபிடிக்கப்பட்டு மீண்டும் சீர் செய்யப்பட வேண்டும். ஸோ அதனாலதான் வந்து விபாசனால வந்து இந்த மனதின் இரட்டை தன்மைகளை பற்றிய புரிதல் அடிப்படையாக கொடுக்கப்படுகிறது. இப்போ மனசுக்கு இரட்டை தன்மை இருக்குன்னு சொல்றீங்களே, இதை நம்ம அனுபவிப்போம் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த ஃபார்ம் 1 அப்படிங்கிறது வருது. ஃபார்ம் 1 பிராக்டிஸ் ஸ்டைல் என்னன்னா, ஒரு நோக்கத்தோடு கண்களை மூடி அமர வேண்டும். இப்போ கவனம் செயல்படுது. கண்ணை திறந்தா கவனம் வெளிநோக்கி செயல்படும். கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா கவனம் உள்நோக்கி செயல்படும். மனசோடைய மையம் உள்ளதான் இருக்குது. இப்ப மனசை பத்தின அனுபவம் தானே உங்களுக்கு தேவை. மனசோட இரட்டை தன்மைகளை பற்ற அனுபவம் தானே உங்களுக்கு தேவை. அப்ப நீங்க வெளியே போகணுமா உள்ள வரணும்? உள்ள வரணும். அப்ப கண்ணு மூடும். இப்ப கண்ணு மூடி உட்காரணும். ஒரு நோக்கத்தோட உட்காரணும். என்ன நோக்கம்? என் மனசு மூச்சை கவனிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தோட நம்ம உட்கார்றது தான் ஃபார்ம் 1 தொடக்கம். நான் என்னுடைய மூச்சை கவனிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கண்களை மூடி அமர்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கண்களை மூடி அமர வேண்டும். உள்ளே என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் கவனித்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். உள்ள போனீங்களா? போனேன். எதுக்காக போனீங்க? மூச்சை கவனிக்க போனேன். மூச்சை கவனிச்சிங்களா? கவனிச்சேன். வேற ஏதாவது பண்ணீங்களா? நிறைய பண்ணேன். என்ன பண்ணீங்க? எண்ணங்கள் வந்துச்சு. எண்ணங்களை கவனிக்கிறதுக்காக நீங்க போலையே. போலதான், ஆனாலும் எண்ணங்கள் வந்துச்சு. நான் அதை கவனிச்சிட்டேன். தூக்கம் வந்துருச்சு. தூங்குறதுக்காக போனீங்க? இல்ல மூச்சு கவனிக்க போனேன். அப்ப ஏன் தூங்குனீங்க? அது தெரியல. அப்போ நம்ம மனசுக்குள்ள நம்ம போகும்போது அங்க நம்மளை மீறின ஒரு விஷயம் நடக்குது. நம்முடைய இன்டென்ஷனை மீறின ஒரு விஷயம் உள்ள நடக்குது. அதை செய்யறது யாரு? அதுக்கான தூண்டலை கொடுப்பது யார்? இன்னொன்னு, இதுதான் மனதினுடைய இரட்டை தன்மைகளை அனுபவபூர்வமாக உணர்த்து. இப்போ நான் இருக்கேன், எங்க போன்ல மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்கறாங்க. இன்னைக்கு சார் 11 மணிக்கு வரலாமா சார் அப்படின்னு கேட்கறாங்க. நான் சொல்றேன் வந்துருங்க சார் 11 மணிக்கு அப்படின்னு நான் சொல்றேன்.
இன்னொருத்தர் வந்து அதெல்லாம் வராதீங்க, இன்னைக்கு அவர் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப யார் சொல்றது அவர் கேட்பார். அப்போ வாங்கன்னு சொல்ற செய்தியும் உள்ள இருக்குது. வராதீங்கன்னு சொல்ற செய்தியும் உள்ள இருக்குது. நாம ஒரு நோக்கத்துக்காக உள்ள போனோம். அதுவும் நடக்குது. நாம எந்த நோக்கத்த நோக்கி போலையோ அதுவும் நடக்குது. அப்ப 2 பேர் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஒருத்தரே வந்து வாங்கன்னு சொல்ல மாட்டாரு, வராதீங்கன்னு சொல்ல மாட்டார்லங்க. அப்போ இருவேறுபட்ட கருத்துக்கள், இருவேறுபட்ட விஷயங்கள் உள்ள இருக்குன்னா, இருவேறுபட்ட சோர்ஸ்ல இருந்து தானே அது வந்திருக்கும். இப்போ ஒரு நோய் வந்துருச்சு. டாக்டர் வந்து இது கன்ஃபார்மா சுகமாகாது. இது அவ்வளோதான் முடிஞ்சுதுன்ட்டாரு. அத நீங்க ஏத்துக்கிறீங்க. லாஜிக்கலி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, ஏத்துக்கிறீங்க. ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த உறுப்பு வந்து சுருங்கிருச்சு. இனிமேல் அது விரியறதுக்கு வாய்ப்பில்ல. அவ்வளோதான். ஐ அக்செப்ட். இதையும் நீங்க ஏத்துக்கிறீங்க. இத நீங்க மறுக்கலையே. ஆனாலும் மனசுக்குள்ள அது சுகமாகணும். அந்த உறுப்பு மலர்ச்சி பெறணும். நாம சுகமாகணும்ன்ற விருப்பமும் இருக்கா இல்லையா? இது எங்கிருந்து வந்தது? இதுவும் உள்ள தானே இருக்கு. இப்போ மனசுக்குள்ள 2 எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பொதுவாவே புரிஞ்சுக்கிறோம். அதுல ஒண்ணு வந்து அதாவது எது நமக்கு சுகத்தை தரக்கூடியதோ, எது நமக்கு வேண்டுமாக இருக்கிறதோ, அது கொஞ்சமா இருக்குது. எது நமக்கு வேணாமா இருக்கோ, அது நெறைய இருக்குது. ஆனா 2 இருக்குது. என்னைக்குமே 2 இல்லாம ஆகாது. ஒண்ணு ஆதிக்கமா இருக்கும், ஒண்ணு வீக்கா இருக்கும். அதுதான் இணக்கமற்ற நிலை. அந்த ஆதிக்கமாக்குனது நீங்க தான். இப்ப இணக்கத்தையும் உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். நான் அதனால தான் ஏற்கனவே சொன்னேன். இணக்கமற்ற தன்மை என்பது அந்த 2 இருக்கிறதே, 2ம் சமபலத்தில் இருக்கணுமா இல்லையா? அதுல ஒண்ண நீங்க வந்து அதீத பலமாகவும், ஒன்றை பலகீனமாகவும் ஆக்கிவிட்டீர்கள். மனசுல இரட்டைத்தன்மை இருக்குது. இப்ப இந்த ஃபார்ம் 1 பிராக்டிஸ் என்னன்னா, கண்ண மூடி மூச்ச கவனிக்கணுன்ற நோக்கத்தோட உட்கார்றோம். மூச்ச கவனிக்கிறோம். திடீர்னு மூச்ச கவனிக்கிறதுலருந்து மனசு விலகி எங்கேயோ போகுது. எங்க போகுதுன்னு பிரெடிக்ட் பண்ணவும் முடியல. இங்க தான் போகும்ன்னு தெரிஞ்சா கூட ஒரு மனசாரி போயிரும். ஆனா எங்க போகுதுன்னே தெரியல. சரி அங்கேயாவது இருக்கியான்னா, அங்கருந்து வேற எங்கேயோ போற. இங்கிட்டு வர்ற, அங்கிட்டு போற. திருப்பி மூச்ச கவனிக்க வந்துடுற. மூச்ச கவனிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த ஒரு தன்மையிலிருந்து உங்களை மடை மாற்றக்கூடிய ஒரு சக்தி உள்ளே இருக்கிறது. மூச்சை கவனிப்பதிலிருந்து விலகி வா என்று தூண்டி அழைக்கக்கூடிய ஒன்று உங்களுக்குள் இருக்கிறது. அதுதான் மனதின் இன்னொரு தன்மை. மூச்சை கவனிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மனதிற்குள் சென்றது மனதின் ஒரு தன்மை. அந்த செயலை செய்ய விடாமல் தடுத்துக் கொண்டிருப்பது மனதின் இன்னொரு தன்மை. அந்த செயலை செய்ய உங்களுக்கு சவால்களை, கடினத்தன்மைகளை ஏற்படுத்திக் கொண்டிருப்பது மனதின் இன்னொரு தன்மை. இப்ப அந்த தன்மை எப்படிப்பட்டது? அதையெல்லாம் நம்ம கவனிக்கல. 2 தன்மை இருக்குதுன்றதுக்கான ஒரு புரிதலுக்கு தான் வர்றோம். அதுதான் ஃபார்ம் 1. இப்ப நாம என்ன பண்ண போறோம்? ஃபார்ம் 1 பிராக்டிஸ் பண்ண போறோம். இப்போ கண்ண மூடி நீங்க உட்காருங்க ஒரு 5 நிமிஷம். ஒரு நோக்கத்தோட உட்காரணும். நான் மூச்ச கவனிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட என்னோட கண்ண மூடி உட்கார்றேன். மூச்ச கவனிக்கிறத தவிர எதுவுமே நான் செய்யக்கூடாது. அன் இதுதான் என்னோட இன்டென்ஷன். ஸ்ட்ராங் இன்டென்ஷன். ஒவ்வொரு மூச்சையும் உள் மூச்சு, வெளி மூச்சு இந்த 2யும் ஒண்ணு விடாம நான் அந்த 5 நிமிஷமும் கவனிக்க போறேன். இந்த இன்டென்ஷனோட நீங்க உள்ள உட்காரணும். இப்ப 5 நிமிஷம் கழிச்சு நீங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். போன வேலைய செஞ்சீங்களா? அப்படிங்கிறத ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ நம்ம 5 மினிட்ஸ். போன வேலை நடந்ததா? அப்படின்றத நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, நடந்ததுங்க. அது கூட இன்னும் சில வேலைகளும் நடந்ததுங்க. அந்த வேலைய செஞ்சது யாருன்னா, மனம் 2. அதாவது மனதினுடைய இன்னொரு தன்மை. மூச்சை கவனிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உள்ளே சென்றது மனதின் ஒரு தன்மை. அந்த நோக்கத்தை கடினமாக்கியது. அந்த நோக்கத்திற்கு எதிராக நின்றது. அந்த நோக்கத்திலிருந்து மனம் ஒன்றை பிறழ வைத்தது. அந்த நோக்கத்திலிருந்து நழுவ வைத்தது மனதின் இன்னொரு தன்மை. ஸோ மனம் 2 தன்மைகளில் செயல்படுகிறது என்பதுதான் மனதை பற்றிய அடிப்படை ஞானம். இந்த 2 தன்மைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இணக்கம் தான் மனதின் சுகம். மனிதன் சுகத்தை விரும்பக்கூடியவன். அவனுடைய ஒரே தேவை சுகம்தான். வேற எதுவுமே இல்லை. அதுவும் மனதின் சுகம். மனதின் சுகத்தை கொண்டுதான் உடலின் சுகம் அவனுக்கு சாத்தியமாகும். எனவே மனதின் சுகத்தை அவன் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால், மனதின் இரட்டை தன்மைகளுக்கு இடையே இணக்கத்தை அவன் அடைந்து கொள்ள வேண்டும். இப்ப அந்த இணக்கம் கெட்டிருக்கிறது, சீரழிந்து இருக்கிறது, பெருமளவு சீர்கெட்டு இருக்கிறது. அதை சீர்படுத்த வேண்டும் என்பதுதான் தியானத்தின் நோக்கம். அதைத்தான் நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் நான் சொல்கின்றேன். மனிதன் தன்னுடைய கவனத்தை கொண்டு இரட்டை தன்மைகளை உணர்ந்து கொண்டு அதன் ஞானங்களை அறிந்து கொண்டான். இயற்கை சார்ந்தும் அவன் சார்ந்தும் கவனிச்சான். எல்லாத்திலுமே 2 தன்மைகள் இருக்குது. ஜோடி ஜோடியா இருக்குது. ஒன்று ஒன்றை அர்த்தப்படுத்துகிறது. ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லாம இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அப்ப 2ம் சேரும் போதுதான் ஒரு அர்த்தம் வருது. அந்த சேர்றதுல ஒரு இணக்கம் இருக்கணும்.
ஸோ இந்த ஃபார்ம் ஒன்னுடைய தியரி டீச்சிங்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். கவனம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. கவனத்தை நாம வந்து சிந்தனையா மாத்தணுன்றதை புரிஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் தான் பயிற்சிகள் உதவி கொண்டே இருக்கின்றன. பயிற்சிகள் என்பது ஒரு சீரமைவை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி, அவ்வளவுதான். நீங்க உடனே பயிற்சின்னு தனியா பார்க்க வேண்டாம். ஒரு இயக்கத்துல இந்த சீரமைவுகள் வந்து கெட்டுக்கொண்டே இருக்கும். அப்பப்ப அதை கரெக்ட் பண்ணணும். அது வந்து பயிற்சி அல்ல, அது பராமரிப்பு. பராமரிப்பு நிச்சயமாக எல்லா இடத்துக்கும் தேவை. எங்கெல்லாம் இயக்கம் நடக்கிறதோ அங்கெல்லாம் பராமரிப்பு தேவை. இந்த பராமரிப்பை நீங்கள் பயிற்சி என்று சொல்லிக் கொள்ளலாம், பராமரிப்பு என்றும் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அது தேவை என்பதில் மட்டும் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருந்துவிடக்கூடாது. நீங்கள் சரியான முறையில் பராமரிப்புகளை செய்துவார். ஸோ இன்னைக்கு நாம ஃபார்ம் 1 தியரி தெரிஞ்சுக்கிட்டோம்.